இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இல்லை சம்மும், இப்ப என்னத்துக்குல இந்த நடுச்சாமத்துல எங்களை பார்க்க வரணும்னு சொன்ன? என்னமோ எதுன்னு பதறி போயிட்டோம் தெரியுமா? ஏலே, என்னல இது? அவங்க அம்புட்டு தூரத்தில் நிக்கிறாங்க, அவங்க என்ன பேசுறாங்கன்னு காதுல விழவே இல்லையே. பக்கத்துல போனா கண்டுபிடிச்சிருவாங்களே, அதான் ரோசிக்கேன். இந்த கேஸ் இப்ப நாமளே நடத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து போச்சு. இந்த கேஸை பத்தி எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்குதான் அதான் நேரம் கூட பார்க்காம வரேன்னு சொன்னது. என்ன உண்மை மச்சான்? அதான் எல்லாத்தையுமே உன்கிட்ட கொடுத்துட்டானே. உண்மை தெரிய வேண்டியது உன்கிட்ட இல்ல, அதோ நிக்கிறானே சிவபாலன் கிட்ட இருந்து. என் கிட்ட இருந்தா நான் என்னத்தக்கா சொல்லணும்? இல்லை, அன்னைக்கு அந்த கல்யாண மண்டபத்துல இருந்து உன்னை கடத்தினானுங்கள, அவனுங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கா? அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் விலாவரியா சொல்லணும். அந்த முழு டீட்டெயில் தெரிஞ்சாதான் இந்த கேஸை நம்ம முன்னோக்கியே கொண்டு போக முடியும். சொல்லு, அப்ப என்ன ஆச்சு? இல்லை, நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு. அவனுக்கு முகம் ஞாபகம் இருக்கா அவனுக்கு? அதான் அந்த 4 பேரும் எனக்கு நல்ல அடையாளம் தெரியும். கத்தியை வச்சுக்கிட்டு போதைப் பொருளை பயன்படுத்திட்டு உளறிட்டு இருந்தானுங்க. இதான் நடந்துச்சாத்தான். அவங்கள அடையாளம் காட்டணும்னா நான் எங்க வேணாலும் வந்து அடையாளம் காட்டுவேன். அக்கா, இங்கேயே நின்றுகிட்டு இருந்தா அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்க மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் பக்கம் போகுமா? திரும்பி பார்த்தா கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? அக்கா, அவங்க பேச்சு சுவாரஸ்யத்தில் இருக்காங்க. இந்த பக்கம் பார்க்க மாட்டாங்க. வாங்க கூட வாங்க. சண்முகம், அப்போ நம்ம அடுத்த டார்கெட் அந்த பசங்க தான். இல்லை, இப்போ அவனுங்களாம் எங்கே இருப்பானுவ? இல்லை பாண்டி, உனக்கு ஏதாச்சும் விவரம் தெரியுமா? அது அதான் அவனுங்க தேரி காட்டுல தனி பங்களா இருக்குல்ல, அங்கதான் தங்கி இருந்தாங்க. அங்க தேடினா கண்டிப்பா கிடைப்பாங்க. இல்லை பாண்டி, அவங்களை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கோர்ட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டணும்ல, அப்போதான் இந்த கேஸை ஜெயிக்க முடியும்.